இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். 6-7 தக்காளி, வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் தாளிப்புக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம், தேங்காய் ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அது கூட சீரகமும் கசகசாவும் சேர்த்து மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ அந்த பேஸ்ட்டு கூடயே நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை வடிகட்டி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தக்காளியுமே நம்ம அரைச்சி தான் சேர்த்துக்கிறோம். மூணையுமே நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி நமக்கு அளவு தெரியும் இல்லையா, நம்மளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்புமே ஆட் பண்ணணும். உப்பை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமே நல்லா கலந்து விட்டுக்கிறோம். நம்ம 5 பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வச்சுருக்கோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சட்டி வச்சுட்டு நம்ம அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுன வெங்காயத்தையுமே ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த குழம்பு கலந்து வச்ச கலவையும் ஆட் பண்ணிட்டோம். குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மீல்வைல் நம்ம அதே டைமில் மீன் வறுவலுக்கும் ரெடி பண்ணுறோம். நம்ம கடையில் வாங்கின பொடி தான் ஆட் பண்ணுறேன். அது கூட இந்த அரைச்சி வச்ச தேங்காய் சாந்து மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. உப்பு வந்து கழுவும் போதே போட்டதுனால கொஞ்சம் ஏறி இருக்கும். ஸோ அது ஓகே. நெக்ஸ்ட்டு அயில மீன் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு கடையில் வாங்கின பொடியோட ஜஸ்ட் எண்ணெயும் ஆயிலும் தண்ணியும் சேர்த்து மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மீனோட கலந்து வச்சாச்சு. நல்ல ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மீனையும். அதுலேயே குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு கொதிச்சோன்னே நம்ம உள்ளே போட வேண்டிய மீனை மட்டும் எடுத்து குழம்புக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மிலேயே வச்சா போதும். எப்போ நம்ம மீனை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோமோ உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணோம்னாலே மீன் குழம்பு ரெடி. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். 6-7 தக்காளி, வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் தாளிப்புக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம், தேங்காய் ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அது கூட சீரகமும் கசகசாவும் சேர்த்து மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ அந்த பேஸ்ட்டு கூடயே நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை வடிகட்டி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தக்காளியுமே நம்ம அரைச்சி தான் சேர்த்துக்கிறோம். மூணையுமே நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி நமக்கு அளவு தெரியும் இல்லையா, நம்மளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்புமே ஆட் பண்ணணும். உப்பை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமே நல்லா கலந்து விட்டுக்கிறோம். நம்ம 5 பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வச்சுருக்கோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சட்டி வச்சுட்டு நம்ம அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுன வெங்காயத்தையுமே ஆட் பண்ணுறோம்.